தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். Vivo இந்த T3x அப்படின்ற போனை நீங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அன்பாக்சிங், இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க, இது எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு ஃபோனுக்கு முக்கியமான விஷயம். நீங்க என்ன பிரைஸ்ல வாங்கினாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இந்த ஃபோன்ல ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். சோ இதனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன்ல வந்து இருக்குது. சோ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்தவரை இதுல கிட்டத்தட்ட 5,61,000 கிட்ட வந்து அவ்வளவு ஸ்கோர் வந்து இதுல வந்து கிடைக்குது. நம்ம இதோட கேமிங்லாம் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. லாக் பிரச்சனைகள் பெருசா வந்து இல்ல. இந்த ப்ராசஸர்ல 8 கோர் CPU ஆர்க்கிடெக்சர் கொடுத்திருக்கிறதுனால இதே செக்மெண்ட்ல இருக்கிற வேற பிராண்ட்ஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருந்தா போதாது, போனுடைய பேட்டரி அது கூட முக்கியம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ பேட்டரி கன்சம்ப்ஷன் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 44 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்ல அந்த சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பேட்டரி ஹெல்த்தோட அடிப்படையில் இது ஒரு 4 வருஷம் வரைக்கும் இந்த பேட்டரி எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்குது போல Vivo வந்து சொல்றாங்க. இந்த 6000 mAh பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் எவ்வளவு நேரம் நிற்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுல சந்தேகமே வந்து கிடையாது. நீங்க நல்ல எவ்வளவுதான் யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் வந்து வரும். அப்படி நீங்க மைல்டான யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2 நாள் 1.5 நாள் வரைக்கும் தாராளமா இதோட பேட்டரி வந்து தாக்கு முடியும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்க 6.7 இன்ச்ல ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து IPS டிஸ்பிளே தான் வந்திருக்கு. AMOLED வந்து கொடுக்கல. பட் இதோட பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 nits இருக்குது. நம்ம அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து இல்ல. அது மாதிரி கலர் கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், கலர் ரிப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கலர் கேமட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆகுது. பார்க்கிறதுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பெசல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லாம நார்மலான அளவுல தான் வந்து இருக்குது. அது இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து இந்த டிஸ்பிளேக்கு சப்போர்ட் இருக்குது. அப்படியே ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து அப்படின்னா இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 20,000 பட்ஜெட்ல இருக்க போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. பட் இங்க வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்க ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் இல்லாம நீங்க 300% வரைக்கும் இந்த வால்யூம் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட டிசைன். சோ இந்த Vivo போன்ஸ்லாம் வந்து பார்த்தா டிசைன் சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் சரி இல்ல ஹையர் வேரியண்டா இருந்தாலும் சரி இங்கேயுமே டிசைன் சூப்பரா ட்ரெண்டியா வந்து பண்ணிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பம்பர் வந்து வாட்ச் டயல் மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. இதோட ரியர் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3D DOF அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா ஒரு 2-3 லேயர்ஸ் யூஸ் பண்ணி இங்க வந்து ஒரு 3D எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து அப்ளை ஆகும். அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. பட் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ப்ராப்ளமே இதுல வந்து இல்ல. நல்லா ஒரு ஸ்மூத்தா இருக்கு. அதே நேரத்துல கிரிப்பாவும் நம்ம போனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதுல 2 கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஒன்னு நம்ம கையில இருக்குது பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் கிரீன் அப்படின்றது. இது இல்லாம கிரிம்சன் பிளிஸ் அப்படின்னு இன்னொரு வேரியன்ட் கூட வந்து அவைலபிள் இருக்கு. இதோட திக்னஸ் பார்க்கும்போது இதுல 7.9 mm இருக்குது. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 199 கிராம் இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்து இவ்வளவு திக்னஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டா இல்லாம அந்த 6000 mAh பேட்டரிக்கு தகுந்த ஒரு வெயிட் இருக்கிறதும் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா. இங்க ரியர் சைடுல டுயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, இன்னொரு 2 மெகாபிக்சல் பொக்கே சென்சரும் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல வந்து அப்படின்னா இங்க ஒரு 8 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா இருக்குது. நம்ம எடுத்து பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்ஃபி எல்லாமே சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த போர்ட்ரைட் மோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டிடெக்ட் பண்ணுது. சோ அதோட சாம்பிள்ஸ் நான் இப்ப வந்து காட்டுறேன். இதோட கலர் ரிப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கலர் கேமட்டா இருக்கட்டும் பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. லோ லைட்ல செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி வந்து உங்களுக்கு சொல்றேன். சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த Vivo T3x ல Android 14 வந்து இருக்குது. சோ இதோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய Fun Touch OS 14ல தான் ரன் ஆகுது. Vivo as usual பார்க்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து இருக்குது. அதே மாதிரி பிளாட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்வேர்ஸ் வந்து இருக்குது. சோ அதுல வந்து சிலதை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. மத்தபடி UI வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நீங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மோட்லலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்றதுக்கு எல்லாமே நல்லா ஸ்மூத்தாவே வந்து ஒர்க் ஆகுது. அது மாதிரி இதோட ரேமோட டைப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து LPDDR4X RAM தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜோட டைப்பை பொறுத்தவரை இதுல UFS 2.2 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைலைட்டா படுறது இதுல கொடுத்திருக்க அந்த பேட்டரி, முக்கியமா இதோட ப்ராசஸர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸரா இருக்குது. அது மாதிரி கேமராவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் இது நல்லாவே வந்து வெயிட்டும்
அது மாதிரி இதோட ஸ்ட்ரீம்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரை நமக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே இல்லைனா கூட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இங்கே கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் பஞ்சோல் நாச்சோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்தவரை சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இப்போ வர அந்த சைட் மவுண்டர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம பேட்டரி லைஃப், இதோட சார்ஜிங், இது எல்லாமே நம்ம இன்னும் செக் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா 24 ஏப்ரல் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் 4GB 128 விலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது 13,499 ரூபா. இதில் வந்து பேங்க் ஆஃபர்லாம் கொடுக்குறது போக 12,499 ரூபாய்க்கு தர்றாங்க போல. ஸோ இது இல்லாமல் 6GB ரேம் உள்ள அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,999 ரூபா. இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1,500 ரூபா கிட்ட வந்து பேங்க் ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 8GB 128GB அதோட தான் ஹையர் வேரியன்ட்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா 16,499 ரூபா. இந்த 3 வேரியன்ட் தான் வந்து சேலுக்கு வந்து வரப்போகுது. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த இன்னும் வேரியன்ட்ல வந்து அவங்க ஸ்டோரேஜில் 256GB எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி ரேம்லாம் இப்பயும் வந்து 4GB ரேம் தான் வந்து கொடுக்குறதுன்றதும் ஒரு ரொம்ப லோவான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த Vivo T3x 5G ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் குயிக் ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.